சனிப்பெயர்ச்சி 2023. இந்த சனிப்பெயர்ச்சியில் மீனராசியில் உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கும்? மீனராசியில் உள்ளவர்களுக்கு 7.5 ஆண்டு காலம் சனி தொடக்கத்தில் இருக்கிறது. இந்த சனி பெயர்ச்சியில் மீனராசியில் உள்ளவர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு யோகங்கள் நடக்க வாய்ப்புகள் உள்ளது. மீனராசியில் உள்ளவர்களுக்கு குரு நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவராக இருப்பார். மீனராசியில் உள்ளவர்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து, பைரவரை வழிபாடு செய்து, ஐயப்பனுக்கு வாரந்தோறும் எல் விளக்கேற்றி வழிபாடு செய்தீர்களேயானால் இந்த சனியினுடைய தாக்கங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த சனி பெயர்ச்சியில் திருமண தடை நீங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மீனராசியில் உள்ளவர்களுக்கு திருமணம் தடை நீங்கி திருமணமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் மாணவர்கள் கவனத்துடன் படித்து உங்களுடைய கவனம் முழுவதும் படிப்பில் இருந்து வெற்றி அடையலாம். அதுவும் இந்த 10வது வகுப்பு தேர்வு எழுதக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து தேர்வு எழுத வேண்டும் இந்த வருடம். இதற்கு பிறகு வரும் காலங்களும் 7.5 ஆண்டு காலம் சனியினுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என்பதால் உங்களுடைய கவனம் முழுவதும் படிப்பில் இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய கவனங்கள் சிதறாமல் இருப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மீனராசியில் உள்ளவர்கள் தாய் தந்தையினரை கவனமாக பார்த்து கொள்வது சாலச் சிறந்தது. இந்த வாகன விபத்துக்கள் இந்த சனி பெயர்ச்சி நடைபெறுகின்ற பொழுது 2.5 ஆண்டு காலங்களுக்கு ஒரு முறை வாகன விபத்துக்கள் அதிகமாக நடைபெறும். ஏன்னா இந்த சனியினுடைய பார்வை தொடங்குவதற்கு முன்பாகவும் பின்பாகவும் கண்டிப்பாக அதற்கு சில பலன்கள் கிடைக்கும், நல்ல பலன்களும் கிடைக்கும். திருமண தடை போன்ற தடைகளை நீக்கியும் தருவார். மீனராசியில் உள்ளவர்கள் வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது கவனமாக இருப்பது மிக முக்கியமானது. நண்பர்களை நம்பி பணம் வழங்குவது, அவர்களுக்காக கையெழுத்து போடுவது போன்ற வேலைகள் செய்யாமல் இருப்பது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். மீனராசியில் உள்ளவர்கள் மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக பார்த்து கொள்வது நல்லது. ஆங்கில மருத்துவத்தை நம்புவதை விட இயற்கை மருத்துவத்தை நம்பி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. ஆபரேஷன் போன்ற சில தேவைகள் இருப்பின் அதை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யலாம். மீனராசியில் உள்ள அரசாங்க வேலையில் உள்ளவர்கள் சிறிது காலம் கவனம் சிதறாமல் வேலை பார்க்க வேண்டும்.
நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலை வரும். நீங்கள் செய்யாத தவறுகள், சொல்லாத சொல்களுக்கு உங்களிடம் கேள்வி கேட்க நிர்பந்தங்கள் ஏற்படும். அதேபோல் வயதானவர்கள், ஆயுர்காரகன் சனீஸ்வர பகவான் ஆகையினாலே இந்த ஆயுர்காரகன் வியாதிகளை கொடுப்பானே தவிர பயமுறுத்துவான். ஆகையினாலே பயப்படாமல் ஆரோக்கியத்துடன் செயல்படலாம். கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒற்றுமை குறைவாக இருக்கும். சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காமல் இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடுவது எப்படி என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அதோடு அல்லாமல் மீனராசியில் உள்ளவர்கள் குழந்தையின்மை இருக்கக்கூடியவர்கள் அதற்கான பரிகாரங்களை செய்து குழந்தை பேறு பெறலாம். சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்களை கவனத்துடன் பார்த்து கொள்வது என்பது மிக முக்கியமானது. குழந்தைகள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது கவனமாக உங்களுடைய குழந்தைகளை பார்த்து கொள்வது மிக முக்கியமானது. மீனராசியில் உள்ளவர்கள் கோயில்களுக்கு சென்று சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யலாம். பிரதோஷ காலங்களில் சிவபெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தீர்களேயானால் உங்களுடைய இந்த சனியினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். தினந்தோறுமே பிரதோஷ காலங்களில் நந்திகேஸ்வரருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சிநாத சுவாமிக்கு பூஜைகள் செய்யலாம். மங்களாம்பிகைக்கு புடவை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யலாம். அங்கே இருக்கக்கூடிய யமதர்மராஜா ஆலயத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். இதையெல்லாம் செய்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சனி பகவானுடைய தாக்கம் குறைந்து சந்தோஷமாக வாழ பிரார்த்திக்கிறோம்.